திரு கோபாலன் அவர்கள். திருமாலின் திருவடிகளிலிருந்து இறங்கி சிவபெருமானின் திருமடி வழியாக விண்ணிலிருந்து இறங்கி உலக உயிர்கள் அனைத்துக்கும் உணவாகவும் உயிர்வாகவும் சகல செல்வங்களையும் தந்து அந்த உயிர்கள் அனைத்துக்கும் மேலும் பல வழிகளையும் காட்டி பகீரதனின் முயற்சியால் இப்பூவுலகில் பாயும் கங்கையின் மைந்தன் நான் தேவவிரதன் என்ற கங்காபுத்திரன். எனது தந்தையின் சுகத்திற்காக எனது சுகங்களையெல்லாம் இழந்து அவருக்கு மனமுடித்து வைத்து அதன் நான் பெயரால் பீஷ்மர் என்ற பெயர் பெற்றவன். தனது கொள்கை பிடிப்பினால் சகண்டியை தனது எதிரியாக தேடிக்கொண்ட கொள்கை பிடிப்புள்ள கோமகன் குருகுலத்தின் மகிமையை குன்றின் மேல் வைத்த விளக்கென காத்த பெருமகன் பரசுராமரை வென்ற பலசாலி என்று பெயர் பெற்றவன். துரியோதனனை தம்மை சந்தேகித்த துரியோதனை தனது கடமையின்பால் கட்டுப்பட்டு கடமையின்பால் கட்டுப்பட்டு உடல் முழுவதும் அம்புகள் பாய்ந்தும் கடைசி உயிர் உள்ளவரை அவனுக்காக போர் கொடுத்த உத்தம வீரன். கடைசி நாள் 10வது நாள் போரில் அர்ஜுனன் அம்பால் தரையில் சாய்க்கப்பட்டேன், மேலும் அம்பு படுக்கையில் விழுந்தேன். இந்த போர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. 17வது நாள் போரில் கர்ணன் மடிந்தான். 18வது நாள் போரில் துரியோதனனும் மடிந்தான். இப்பொழுது பாண்டவர்களுக்கு பட்டம் சூட்டுவதற்காக கிருஷ்ணன் பாண்டவர்களை அழைத்து கொண்டு என்னிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தான். அப்பொழுது கிருஷ்ணன் எனக்கு விஸ்வரூபம் அளித்தான். அவனது விஸ்வரூபத்தை கண்டு அவனது 1000 நாமாக்களை பாடி அந்த 1000 நாமாக்களை அவனது காலடியில் சமர்ப்பித்தேன். அதுவே விஷ்ணு சகசநாமமாயிற்று. ஆர்த்தா விஷண்ணா சிதிலாஷு பீஷா கோரேஷு வியாதீஷு வர்த்தமானக சங்கீர்த்த நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்கோ சுகினோ பவந்து. அதாவது நாம் ஆண்டவன் நமக்காக எவ்வளோ உதவி செய்கிறான். அதில் அவன் கூறுவது, இந்த விஷ்ணு சகசநாமத்தை நாம் பாராயணம் செய்தாலோ அல்லது அதன் சப்தத்தை கேட்டாலோ நாம் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் விலகி நமக்கு சுகம் கிடைக்கும் என்கிறார். அப்பொழுது பார்வதி கேட்கிறாள் பரமேஸ்வரனிடம், வேத விற்பன்னர்களும் பண்டிதர்களுமே கூறக்கூடிய இந்த சகசநாமத்தை பாமர மக்கள் எவ்வாறு பயன்படுத்துவார்கள் என்று. பரமேஸ்வரன் கூறுகிறார், ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராமா என்று 2 வார்த்தையை சொன்னாலே போரும், நீங்கள் சகசநாமம் சொன்னதன் பயனை அடையலாம் என்று கூறுகிறார். இப்பொழுது கிருஷ்ணனிடம் எனக்கு இருந்த சந்தேகங்களை கேட்கிறேன். கிருஷ்ணா, எனது தந்தை எனக்கு அளித்த வரத்தின்படி எனது உயிர் நான் நினைக்கும் பொழுது என்னை விட்டு போகும் என்றனரே, நான் இப்பொழுது ஏன் அம்பு படுக்கையில் இவ்வாறு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்? அப்பொழுது கிருஷ்ணர் கூறுவார், அன்று ராஜசபையில் திரௌபதி நீதிக்காக போராடும்போது தாங்களோ சகல தர்மங்களையும் தெரிந்த பின்னும் எதையும் கூறாது மௌனம் சாதித்து தலையை குனிந்து அமர்ந்திருந்தீர் அல்லவா, அதன் பலன்தான் இது. மீண்டும் ஒன்று கேட்கிறேன், கிருஷ்ணா, சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் தர்மத்தை விட சிறந்தது. உயிரை கொடுத்தாவது அதை காக்க வேண்டும். இந்த நீதி எங்களுக்கு மட்டும்தானா? கிருஷ்ணன் சிரித்து கொண்டே சொல்கிறார், எனக்கும் பொருந்தும். அப்படியானால் 3வது நாள் போரில் நீ ஆயுதம் ஏந்ததன் காரணம் என்ன? அப்பொழுது கிருஷ்ணர் கூறுகிறார், பாரத போர் தொடங்கும் முன் அர்ஜுனனும்
அர்ஜுனனும் துரியோதனனும் என்னிடம் உதவிக்கு வந்தனர். அப்பொழுது அர்ஜுனன் கூறினான், கிருஷ்ணா, நீ என்னிடம் இரு, அதே போரும் எனக்கு என்று. துரியோதனனோ தனது நாராயண சேவை அனைத்தும் வேண்டுமென்றான். அனைத்தும் கொடுத்த பின்னும் அவனுக்கு திரு சந்தேகம். மீண்டும் என்னிடம் வந்து, கிருஷ்ணா, ஒரு சத்தியம் செய்ய வேண்டும் என்றான். என்ன என்றேன். இந்த யுத்தத்தில் எந்த நேரத்திலும் எந்த விதமான ஆயுதத்தையும் ஏந்த மாட்டேன் என்று சத்தியம் கொடு என்றான். நானும் அந்த சத்தியத்தை செய்து கொடுத்தேன். இதை கேட்டபின் அவன் தங்களிடம்தான் வந்தான், பீஷ்மனிடம்தான் வந்தான். அப்பொழுது என்ன கோரினான், பீஷ்ம பிதாமகரே, நான் கிருஷ்ணனிடம் நாராயண சேவையை வாங்கி வந்து விட்டேன் என்று. அப்புறம் பீஷ்மர் கூறினார், துரியோதனா, கிருஷ்ணனை அல்லவா கேட்டிருக்க வேண்டும், நீ தவறு செய்து விட்டாய். அப்பொழுது துரியோதனன் சொன்னான், இல்லை பிதாமகரே, நான் அவனிடம் ஒரு சத்தியம் வாங்கியிருக்கிறேன். அவன் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் என்னிடமிருந்து எந்த விதமான ஆயுதத்தையும் ஏந்த மாட்டேன் என்று கூறியிருக்கிறான். அப்பொழுது பீஷ்ம பிதாமகர் கூறுகிறார், துரியோதனா, கிருஷ்ணன் ஒரு சூத்திரதாரி. அவன் எந்த நேரத்திலையும் தான் செய்த சத்தியத்தை மீறுவான். இது நான் எனது பிரம்மச்சரியத்தின் மேல் ஆணையிட்டு கூறுகிறேன் என்றீர். ஆகையால் நீர் கொடுத்த சத்தியத்தை காப்பதற்காகவே நான் எனது சத்தியத்தை மீறினேன். பார்த்தீர்களா, பரந்தாமன் எவ்வாறு தனது பக்தனுக்காக தனது சத்தியத்தை மீறினான் என்று. ஆகையால் நாம் எப்பொழுதும் பகவானை பிரார்த்திப்போம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் பாராயணம் செய்ய முடிந்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் அந்த ஒலியையாவது கேளுங்கள். நான் கிருஷ்ணனிடம் கேட்கிறேன், கிருஷ்ணா, எனக்கு வாரிசுகள் இல்லையே, எனது கர்மங்களை யார் செய்வார்கள்? அப்பொழுது கிருஷ்ணன் கூறுகிறார், உத்தராயணத்தில் தை அமாவாசைக்கு பிறகு 7வது நாள் ரதசப்தமி என்பார்கள். அந்த ரதசப்தமி அன்று மக்கள் அக்கபத்திரம் என்னும் எருக்கலையில் அட்சதையை வைத்து தலையிலும் தோளிலும் கைகளிலும் வைத்து நீர்நிலையில் நீராடி உனக்காக பிரார்த்திப்பார்கள். மீண்டும் அதுக்கு அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி, அது உனக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்றும் மக்கள் உனது ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்பார்கள் என்கிறார். இவ்வாறு பரந்தாமனே எனக்கு வழிகாட்டினால் அந்த வழியில் சென்று முக்தியடையப் போகிறேன். நன்றி, வணக்கம்.